வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முழுவதும் நியாய விலைக் கடைகள் எனப்படும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாம் ஆயில், பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. நடுத்தர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ரேஷன் பொருட்களே வாழ்வாதாரமாக உள்ளது. ஆனால் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் தரம் சரியாக இல்லை என்றும் எடை சரியாக போடப்படுவதில்லை என்றும் தொடர்ந்து புகார்கள் வருகின்றன. அதாவது அரிசியில் கல், தவிடு, வண்டுகள் இருப்பது போன்ற புகார்கள் ஒரு சில இடங்களில் இருந்து வருகின்றன. துவரம் பருப்பு மற்றும் பாம் ஆயிலின் தரம் சில சமயங்களில் சரியாக இருப்பதில்லை எனவும் சில இடங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இது மட்டுமின்றி ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் மாதத்தின் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு கிடைப்பதில்லை எனவும் பரவலாக புகார்கள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் தரம் குறையாத வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய நடவடிக்கை கையில் எடுத்துள்ளது. அதாவது சென்னை கோட்டூர்புரத்தில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தலைமையில் உணவு வழங்கல் துறை, நுகர்பொருள் வாணிபக் கழகம், சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அவர்கள், தரமான ரேஷன் பொருட்களே மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள், கிழங்கு தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள், பொது விநியோக திட்ட கூட்டுறவு இணைப்பதிவாளர்கள் ஆகியோர் ரேஷன் பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்குகளில் தொடர்ந்து ஆய்வு செய்து பொருட்களின் தரத்தை பரிசோதனை செய்ய வேண்டும். ஆய்வு செய்த பிறகு அவற்றை மாவட்ட ஆட்சியரிடம் காண்பித்து தரத்தை உறுதி செய்த பின்னரே பொருட்களை ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பொருட்களின் அளவை குறைக்கக்கூடாது, ரேஷன் கடைகளில் மக்களை அதிக நேரம் காக்க வைக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை அதிகாரிகளுக்கு அமைச்சர் வழங்கினார். ரேஷன் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்வார் என அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளதன் மூலம் இனி ரேஷன் கடைகளில் தரம் வாய்ந்த பொருட்கள் மட்டுமே கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். இது போன்ற ரேஷன் கடை சம்பந்தமான அனைத்து தகவலும் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.